ஒரு நாள் அலுவலகத்தில் வேலை செய்யும் பணியாட்கள் அனைவருக்கும் மேனேஜர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அதில் உங்கள் வளர்ச்சிக்கும் நம் கம்பெனி வளர்ச்சிக்கும் இடையூறாக இருந்த நபர் நேற்று கைது செய்யப்பட்டு அடுத்த கட்டிடத்தில் உள்ள அறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவர் யார் என தெரிந்து கொள்ள விரும்பினால் ஒருவர் பின் ஒருவராக சென்று பார்த்து வாருங்கள் என்று கூறினார். இதை கேட்டவர்களுக்கு நம்முடன் வேலை செய்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளாரே என்று வருத்தமாக இருந்தது. எனினும் நம் வளர்ச்சிக்கு தடையாக இருந்த அந்த நபர் யாராக இருக்கும், அவரை காண வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்பட்டது. அனைவரும் அடுத்த கட்டிடத்திற்கு சென்றனர். அவரை அடைத்து வைத்திருக்கும் இடத்தை நோக்கி ஒருவர் பின் ஒருவராக செல்ல ஆரம்பித்தனர். அறையை நெருங்க நெருங்க நம் வளர்ச்சிக்கு தடையாக இருந்தவன் நல்ல வேளை கைது செய்யப்பட்டான் என்று நினைத்தபடியே முன்னோக்கி சென்றனர். அறையினுள் எட்டி பார்த்தவர்களுக்கு தூக்கி வாரி போட்டது. அதில் ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி மட்டுமே இருந்தது. அறைக்குள் யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்கள் முகமே அதில் தெரிந்தது. கண்ணாடி அருகில் ஒரு வாசகம் எழுதியிருந்தது. அதில், உங்கள் வளர்ச்சிக்கு நீங்கள் மட்டுமே காரணம். நீங்கள் வளர வேண்டுமென்றால் அது உங்கள் கையில் மட்டுமே உள்ளது. உங்கள் வளர்ச்சியை உங்களை தவிர வேறு யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்றிருந்தது. நமது வாழ்க்கையை பிறரால், முதலாளியால், நமது நண்பர்களால் மாற்ற முடியாது. நாம் நினைத்தால் மட்டுமே நம் வாழ்வை மாற்ற முடியும். நன்றி.